தமிழகத்துல பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவோ திமுக ஆட்சி தவறிட்டதா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல, கோவை சர்வதேச விமான நிலையம் அருகிலேயே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் 3 சமூக விரோதிகளால கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறதாகவும், மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படிங்கிறதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்ற செயல்கள் காட்டுவதா விமர்சித்திருக்காரு. திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரைக்கும் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே கடைபிடிப்பதா குறை கூறிய அவரு, பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டதாக அவர் கடுமையா விமர்சித்திருக்காரு. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கு காக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாம திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டும் பயன்படுத்துவதால தமிழகம் இன்னைக்கு இழிவு நிலையில இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு. காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும்னு அண்ணாமலை விமர்சித்திருக்காரு.